உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. யாரு உங்களோட இருக்கணுமோ அவர்களை எதிர்த்துண்டே இருந்தேளானால், அவர்களை திட்டிண்டே இருந்தேளானால், ஒரு கால் உங்களுடைய ஃபேன் கிளப்ல உங்களை பாராட்டுவாங்க. ஆனால் 5 வருஷத்துக்குள்ள, இன்னும் சொல்ல போனால் 3 வருஷத்துக்குள்ள திமுகவோட கலந்துண்டு 25 வருஷமாக அவர்களோட கலந்துண்டு நம்ம போட்டிட்டு இருக்கோமோ, தோல்வி அடைந்ததுக்கு பிறகு அவர்களை கைவிட்டுட்டு ஏதோ நப்பாசையில ஒரு அமைச்சர் கிடைக்க போறாங்க, 2 அமைச்சர் கிடைக்க போறாங்க இருந்து செய்யறது துரோகம் என்ற வார்த்தை நான் உபயோகப்படுத்துறேன். துரோகம் தான். எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில் 2029 ஒரு பெரிய சவால் உருவாகி கொண்டிருக்கின்றது. ஒரு தலைவராக, தளபதியா மட்டும் இல்லை, ஒரு தலைவராக உருவாகி வந்தாரானால் திமுக ஆட்சி பொருளாதார விஷயத்துல மிக சிறப்பாக, மிக மிக சிறப்பாக தமிழ்நாட ஒரு நல்கதியில விட்டுருக்காங்க. அவங்க செய்ததெல்லாம் தப்பு, நம்ம கடல்ல தான் ஒழிஞ்சு இருக்கோம் என்று பேசி பிரயோஜனம் இல்லை. உண்மை ஏதுனா தோல்வி அடைந்த காரணமாக நம்ம பாதையை மாத்துறதா? இது முறையா? இது கலாச்சாரமா? இப்படிதான் அரசியல் நீங்க செய்ய விரும்புறீங்களா? இப்படி நீங்க சந்தர்ப்பவாதித்தனமாக செய்தீங்களானாக்க நாளைக்கு உங்க மேல யாரு நம்பிக்கை வைப்பார்? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த அரசியல் தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய திரு மணிசங்கர் ஐயர் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? இருக்கும் அம்மா, 85 வயசு ஆயிடுச்சு, ஆனாலும் நல்லா தான் இருக்கேன். நன்றி. நலமா இருக்கணும் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம், பிரார்த்திக்கிறோம். நன்றி. தமிழ்நாடு அரசியல் நீங்க கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். புதிய அரசு அமைந்திருக்கிறது. முதல்வர் விஜய் அவர்களுடைய சமீபத்திய பேச்சு ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது எதிர்கட்சியா, குறிப்பா திமுகவால. இப்போ உங்கள் அனுபவத்துல இந்த அரசுடைய செயல்பாடுகள், முதல்வர் அவர்களுடைய பேச்சு எப்படி நீங்க மதிப்பிடுறீங்க? தேர்தல் முடிந்துவிட்டது. நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார். ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார், ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நிலையான ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள். 5 ஆண்டு காலம் அது போகும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில அடுத்ததா என்ன செய்யறது? டான்ஸ் செய்யறதா அல்லது கொள்கையை வழி எடுக்கிறதா? தமிழ்நாட்டுக்கு ஏது வேணுமோ அதை பத்தி யோசிக்கணுமா, அல்லது ஆட்சிக்கு என்ன வேணுங்கிறது அதை பத்தி யோசிக்கணுமா? இன்னும் ஆள்களை அதிமுகலேருந்து தன் கட்சியில சேர்க்கறது அதுதான் முக்கியமான நோக்கமா? காங்கிரஸ் உடைய அமைச்சர்கள் முதல் முறை ஒரு 70 வருஷத்துல சேர்க்கறது அதுதான் முக்கியமா? அல்லது வர நாடாளுமன்ற தேர்தல் 2029 அதுல வெற்றி அடையறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறது அதை பத்தி இன்றைக்கு யோசிச்சுக்கணுமா? இன்னும் 1000 நாள் தான் இருக்கு. 3 வருஷம் இருக்குங்கிறது நீங்க நினைக்காதீங்க. 1000 நாள் இருக்கு. இந்த 1000 நாள்கள்ல நம் ஏற்பாடு பண்ணி இந்தியா கூட்டணி ஜெயிக்க வச்சோமானால்தான் நம் அனைவருக்கும் பொழப்பு. விஜய் அவர்களுக்கும், தளபதி விஜய் அவர்களுக்கும் அப்போதான் பொழப்பு உண்டு. இல்லாவிட்டால் இந்த மோடி அவர்கள் திருப்பி ஜெயிச்சு வந்துட்டாரானால் நாட்டுக்கு என்ன ஆகும், நம்ம சட்டமைப்புக்கு என்ன ஆகும், நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும், இதெல்லாம் ரொம்பவே சந்தேகமா ஆடும். ஆனால் விஜயுடைய ஒத்துழைப்போடு நம் முன்னேறினோமானால் ஒரு கால்
இங்க டெல்லியில ஆட்சியை சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம தமிழ்நாட்டை கூட ஏது அங்க செய்யணுமோ அதை காப்பாத்தி வச்சுக்கலாம், அதை முன்னேற்றலாம். இப்போ விஜய்க்கு ஒரு பெரிய லாபம் உண்டு. திமுக ஆட்சி விஜய் ஏது சொல்றாரோ இல்லையோ அதை விடுங்க. திமுக ஆட்சி பொருளாதார விஷயத்துல மிக சிறப்பாக மிக மிக சிறப்பாக தமிழ்நாட ஒரு நல்கதியில விட்டுருக்க. இப்போ அதை மாறி அவங்க செய்ததெல்லாம் தப்பு, நம்ம கடல்ல தான் ஒழிஞ்சிட்டு இருக்கோம் என்று பேசி பிரயோஜனம் இல்லை. உண்மை ஏதுன்னா நம்ம திருநாட்டிலேயே எந்த மாநிலத்துல கூடுதலாக முன்னேற்றம் நடந்திருக்கோ அது தமிழ்நாடு தான். ஆகவே ஏது நல்லதோ அதை தயவு செய்து இவர் காப்பாத்தி வைக்கணும். காப்பாத்தி வைக்கிறதுக்கு நல்ல ஆலோசனை தோத்த திமுக அமைச்சர்கள்டேந்து வாங்க வேண்டும். யார் இந்த தோத்த திமுக அமைச்சர்கள்? ஒருவர் முன்னாள் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் திரு ராஜா, அடுத்தது முன்னாள் நிதி அமைச்சர் திரு பி.டி. ராஜன். இவர்கள் இருவரும் தான் இன்றைக்கு ஆமா, அந்த 2 பேர். திரு ராஜா அவர்தான் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா இருந்தார் திமுக ஆட்சியில. பி தியாகராஜன் அவர்கள் அவர் நிதி அமைச்சரா ஒரு காலத்துல இருந்தார். இந்த 2 பேர் தான் தமிழ்நாட்டுடைய இன்னி தேதியில இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலைய உருவாக்கியிருக்கின்றார்கள். தோத்து போயிட்டார்கள். ஆகவே எந்த விதமான பயம் வேண்டியதில்லை. விஜய் அவர்களோடு கலந்துரையாடி எப்படி நம் இன்றைக்கு இருக்கின்ற இடத்துல அதை இன்னும் முன்னேறணுங்கிறது பேசி அவருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டாரானால் அவர் நடிகருங்கிறது மறந்துடுவோம். அவர் ஒரு மாபெரும் அரசியல்வாதி என்று ஏற்றுக்கொள்ள முடியும். இதுதான் இந்த நேரத்துல அவர் அரசியல்வாதிங்கிறது, அவர் ஒரு ஸ்டேட்ஸ்மன்கிறது காட்டினாரானால் அவருடைய புகழ் ஓங்கும். ஆனால் இந்த நேரத்துல வீணா அவர் இன்னும் எதிர்கட்சியில தான் இருக்காருன்னு நினைச்சு கொண்டு வீணா இவங்க எல்லாரையும் தட்டுறது, அதை விடணும். ஏன்னா தமிழ்நாட்டை, நம்ம நாட்டை, இந்தியாவை நமக்கு ஒரு மகா தேசமா ஆக்கணும். இப்போ இந்த நேரத்துல வீண் சண்டையில நம்ம விழுந்துட்டோம்னா அடுத்த சட்டமன்ற தேர்தல இன்னிலேருந்தே போட்டியிட ஆரம்பிச்சோமானாக்க பின்பக்கம் தான் போக வேண்டியிருக்கும். பொருளாதார விஷயத்துல சோஷியல் ஜஸ்டிஸ்ல ஏதெல்லாம் செய்திருக்கின்றார்களோ அதை காப்பாத்தி அதை கூடுதலா ஆக்குறது தான் நம்ம முக்கிய கர்த்தவியம், நம்ம முக்கிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே நேரத்துல எந்த கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கோ, எந்த லிஸ்ட் அடிப்படையில மாநிலமும் மத்தியமும் சேர்ந்து தன் வேலை செய்யணுமோ அந்த லிஸ்டையும் கொஞ்சம் குறைக்கிறது ரொம்ப அவசியம். ஆகவே இப்படிப்பட்ட சட்டமைப்புல மாற்றல் கொண்டு வந்தோமானால்தான் முன்னேற முடியும், நாடே முன்னேற முடியும், தமிழ்நாடு தன்னுடைய இடத்தை காப்பாற்ற முடியும். அப்படி இருக்கிறதுக்கு தளபதி ஸ்டாலின் ஏற்பாடு பண்ணினார். ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் மூலியமாக ஒரு ரிப்போர்ட் தயாராக்கிறதுக்கு. அந்த ரிப்போர்ட் கடைசி நாள் அவர் முதல்வராக இருக்கும் பொழுது அப்பதான் வெளியிட்டார்கள். ஆகவே அதை அமல்ல கொண்டு வரத்துக்கு அவர்களால் செய்ய முடியல. இப்போ விஜய்க்கு பொருளாதார கொள்கைகள் அவர்களே தீர்மானிச்சுக்கிறவர், அதை கொஞ்சம் காப்பாத்தி வச்சுட்டு அந்த வழியில முன்னேறது, அதுதான் புத்தி. அதே நேரத்துல இந்தியா அலையன்ஸ வலுவான கூட்டணியா ஆக்கணும். அது செய்யறதுக்கு நல்ல வேளை வர 6ஆம் தேதி அன்றைக்கு
வர சனிக்கிழமை அன்றைக்கு இங்க டெல்லி கான்ஸ்டிடியூஷன் கிளப்ல ஒரு மீட்டிங் நடத்த போறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து யாரு வரப்போறாங்கிறது எனக்கு தெரியாது, அது என்னால தீர்மானிக்க முடியாது. ஆனால் என்னுடைய பணிவான வேண்டுகோள் எதுனா, விஜய் அவர்கள் தன்னுடைய ஆள்களை மட்டும் அனுப்பிக்காமல் திமுகவுடைய ஆள்களையும் சேர்த்து அவருடைய கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ் ஆளரும் முன்னாள் அதிமுக ஆளரும் கம்யூனிஸ்டும் இவர்கள் அனைவரும் சேர்த்து தமிழ்நாடுடைய ஒரு டெலிகேஷனா வந்தாக்க, விஜயுடைய டெலிகேஷன் இல்லாமல் தமிழ்நாடுடைய டெலிகேஷனா வந்தால் ஒரு கால் அதே நேரத்துல இந்த வர 2 நாள்ல தீர்மானிக்கலாம். தமிழ்நாட்டில் தென் இந்தியாவுடைய மாநிலங்கள் உடைய டெலிகேஷன்ஸ் எப்படி அமைக்கணும், அவர்கள் சேர்ந்து கலந்து இந்தியாவை வலுவான கட்சி ஆக்கிறதுக்கு, வலுவான கூட்டணி ஆக்கிறதுக்கு பெரும் முயற்சி செய்தாரானால் அப்போதான் தெளிவா தெரியும் 2029 மோடியுடைய காலம் முடிஞ்சு விட்டது, மூச்செடுக்கலாம், முன்னேறலாம். இல்லாவிட்டால் நாட்டு குட்டி செவரு ஆக போறது. இனிமேல் நான் ஒவ்வொரு கேள்விகளா வைக்கவா? இங்க தமிழ்நாட்டுல விஜய் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கும்போது நீங்க சொன்னீங்க, திமுகவை குறை சொல்வதை விட்டுவிட்டு அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத விஷயத்தை நீங்க சொல்றீங்க. ஆனா விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் அப்படிங்கிறதே திமுகவை எதிர்த்துதான். கடந்த கால திமுக ஆட்சியில ஊழல் நடந்திருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதனால மாற்றம் வேணும் அப்படிங்கிற ரீதியில தான் அவருடைய அரசியல் நகர்வு இருந்தது. இப்ப புதிய ஆட்சியும் அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களுடைய அரசியல்னு ஒண்ணு இருக்கும்ல? ஒரே வழி விஜய்க்கு ஞாபகம் வச்சுக்கணும், அடுத்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல், அதுல போட்டியிடுறதுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு. இந்த 5 வருஷத்துல அவருக்கு ஆட்சியை நடத்தணும். ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்துல 2029 ஒரு பெரிய சவால் உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே அரசியல்வாதிங்கிறது விட்டுட்டு அது ஒரு நாடகம் என்று நினைத்து அவர் ஒரு தலைவராக, தளபதியா மட்டும் இல்லை, ஒரு தலைவராக உருவாகி வந்தாரானால் அவருக்கு தெரியும், அவர் ஜெயிச்சாச்சு, திருப்பி என்ன ஜெயிக்கிறத பத்தி பேசுறது. ஜெயிச்சதுக்கு பிறகு ஒரு ஜனநாயகத்துல யாரு தோத்திருக்காரோ அவர்களுக்கு வாக்குகள் கிடைச்சிருக்குங்கிறத ஞாபகம் வச்சுண்டு அவர்களையும் சேர்த்து ஒரு சேர்ந்து ஒரு ஆட்சியை நடத்தினாலானால், தமிழ்நாடா இருக்கட்டும், நம்ம நாடா இருக்கட்டும், இந்த 2 இடத்துலையும், டெல்லியிலையும் சென்னையிலையும் ஒரு ஒற்றுமை இருந்தால், அந்த ஒற்றுமை 5 வருஷத்துக்கு பிறகு நீங்க விட்டுடலாம். ஏன்னா அந்த நேரத்துல சட்டமன்ற தேர்தல் தான் இருக்கும், டெல்லியில இந்தியாவுடைய ஆட்சி இருக்கும். ஸோ இந்தியாவுடைய ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு நீங்க உங்களுடைய போட்டியை திரும்பி ஆரம்பிங்க. ஆனால் இன்னைக்கே நீங்க போட்டி போட்டுண்டே இருந்தேளானால், யாரு உங்களோட இருக்கணுமோ அவர்களை எதிர்த்துண்டே இருந்தேளானால், அவர்களை திட்டிண்டே இருந்தேளானால், ஒரு கால் உங்களுடைய ஃபேன் கிளப்ல உங்களை பாராட்டுவாங்க. ஆனால் 5 வருஷத்துக்குள்ள, இன்னும் சொல்ல போனால் 3 வருஷத்துக்குள்ள எந்த கதியில மமதா பானர்ஜி இருக்காரோ இன்னைக்கு, 15 வருஷம் ஆட்சியை நடத்தினதுக்கு பிறகு அதே கதியில நீங்களும் வரலாம். இப்போ அண்ணாமலை பாஜகவை விட்டுட்டாருங்கிறது பத்திரிகைகள்ல வருது. அவர் உண்மையா விட்டுட்டு வெளியே வந்து விட்டாரானால் அவரையும் சேர்த்துடுங்க. எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒற்றுமையா இருந்தோமானால் வெற்றி உறுதி, நம்ம செதறி போதோமானால் தோல்வி உறுதி. இதை மட்டும் அரசியல்வாதிகள் இன்னை தேதியில மனசுல வச்சுண்டு அதே அடிப்படையில் முன்னேறி நடந்தால் நம்ம தான் ஜெயிக்க போறோம். அப்படி செய்யாமல் இருந்தாக்க
தோல்விதான் அடைய போறோம். ஆனா இப்ப கடந்த 2024 இந்தியா கூட்டணிக்கு இருந்த வலிமை கூட இப்ப 29 இருக்குமா? ஏன்னா திமுக கூட்டணியில காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு பலமான கூட்டணியா இருந்தது. மேற்கு வங்கத்திலையும் மம்தாவுடைய ஆட்சி இருந்தது. ஆனா இன்றைய சூழ்நிலையில பார்த்தோம்னா இங்க தமிழ்நாட்டுல திமுகவும் காங்கிரஸும் எலியும் பூனையுமா இருக்கிறாங்க. அங்க மம்தா ஆட்சியை இழந்து மம்தாவுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியே பிளவுபட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியா கூட்டணி எப்படி வலிமையா இருக்கும்? யாரு அதை கட்டி அமைக்க போறா, யார் அதை தலைமை தாங்க போறாங்கிற ஒரு பெரிய கேள்வி எல்லாம் வரும்ல. இன்னைக்கு இருக்கின்ற சண்டைகள் முடித்தோமானால்தான் நாளைக்கு நமக்கு வெற்றி கிடைக்க போறது. அந்த காரணமாகவே ராகுல் காந்தி அவர்கள் எந்த திமுகவை காங்கிரஸ் விட்டுட்டு வந்திருக்கோ வெளியில, அதே தளபதி ஸ்டாலினோட கலந்து சமீபத்துல அவர் ஒரு ஒற்றுமை காட்டியிருக்கார். கலைஞரை பாராட்டியிருக்கார். ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தைகள்ல. அப்படி இருக்கிறதுல இன்னும் ஒண்ணு நான் உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கேரளாவில் 10 ஆண்டு காலமாக கம்யூனிஸ்ட் இருந்திருக்காங்க. அங்க மாநிலத்துக்குள்ள கடுமையான போட்டி கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும். ஆனால் டெல்லியில இந்தியா அலையன்ஸ்ல அவர்கள் சேர்ந்து இருந்திருக்காங்க. அதே வகையில் வங்காளத்துல காங்கிரஸ் மம்தா பானர்ஜியை எதிர்த்து இந்த லெஃப்ட் பார்ட்டிஸோட கலந்துண்டு அசிங்கமான வார்த்தைகள்ல மம்தாவை தட்டிருக்காங்க. ஆனால் இந்தியா அலையன்ஸ்ல இருவரும் இருந்தாங்க. இன்னும் சொன்ன போனால் ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. நிதிஷ்குமார் பீகாருடைய முதல்வர், அவர் தான் இந்தியா அலையன்ஸை ஆரம்பிக்கிறதுக்கா முதல் அடி எடுத்தார். ராகுல் காந்தி அந்த மீட்டிங்ல போகல. அதற்கு பிறகு பாம்பேல நடந்த மீட்டிங்ல அனைவரும் வந்தாங்க. ஏனென்றால் சோனியா இருந்தாங்க. சோனியாவுக்கு என்னமோ ஒரு மேஜிக் போல இருக்கு. அவர் இருக்கிற நேரத்துல எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை உண்டு. ஸோ அவர் பாம்பே போனார். ஆனால் அந்த நேரத்துல நிதிஷ்க்கு கோபம் வந்து அவர் விட்டுட்டு போயிட்டார். அவர் விட்டுட்டு போன காரணமாக ஒரு பெரிய மாநிலம் பீகார் அது நம்ம கைவிட்டு போச்சு. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இந்தியா கூட்டணியில ஒற்றுமை இருக்கணும், செதறி போகக்கூடாது. அதே நேரத்துல எந்த போட்டி மாநிலங்கள்ல நடத்தணுமோ அது நடத்திண்டே இருங்க. என்ன கேட்டா அவருக்கு உடம்பு இன்னைக்கு சரியா இல்லை. ஆனால் சோனியா காந்தி தான் சரியான தலைவரா இருந்திருக்கார். அப்படி இருக்காத சூழ்நிலையில ஒரு கால் போட்டி போடாமல் ஒரு பிரசிடியம், இங்க 4-5 தலைவர்கள் ஒரே அளவுல தலைமை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்தியா அலையன்ஸ் மலரும். பாக்கி மாநிலத்துல எந்த சண்டை நடத்தணுமோ நீங்க நடத்துங்க, ஆனால் ஜனநாயக முறையில. அதுல வெட்டுறது, வன்முறை இதெல்லாம் வேண்டாம். நீங்க சொன்னிருந்தீங்க ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்க வேண்டும்னு முன்பு ஒரு முறை கூறியிருந்தீங்க. இப்போ யாரை நீங்க வழிமொழிவீங்க? நான் இன்னும் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமை ஏற்றிருந்தார். எனக்கு சந்தேகமே இல்லை நம்மளால் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் ஒண்ணு, அவருக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அவர் காட்டிட்டார் எப்படி வெவ்வேறு ஆள்களை சேர்ந்து வைக்கிறது, தலைமை தாங்கிறது எப்படி செய்யலாங்கிறது. உண்மை, அவர் சென்ற தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கார். ஆனால் அதே நேரத்துல எந்த கடமை அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்ததோ அது இப்போ ஏற்றுக்கொள்றதுக்கு அவசியம் இல்லை. அவர் நாட்டுடைய தலைவரா தாராளமா வரலாம். தனியா வந்தாரானாக்க நான் அதை வரவேற்றுவேன்.
தலைவர்களோடு சேர்ந்து பிரசிடியத்துல வந்தாரானால் அதையும் நான் வரவேற்றுறேன். முக்கியமானது ஏதுன்னா ஒற்றுமை இருக்கணும். அந்த ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு கொஞ்சம் தனி நப்பாசை எல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு, நாளைக்கு செய்யலாமா இன்னைக்கே செய்யணுமா ஒரு பக்கம் விட்டுட்டு இந்த மோடி ஆட்சியை முடிச்சுக்கோ, அதுதான் நம்ம நோக்கம் என்று நினைத்து கொண்டு நாம் முன்னேறினோமானால், நான் மீண்டும் மீண்டும் திருப்பி சொல்கிறேன், வெற்றி உறுதி உறுதி உறுதி. விஜய் அவர்களுடைய அமைச்சரவையில காங்கிரஸ் கட்சி இடம் பெற்றிருக்கிறது. இப்போ ராஜ்யசபா எம்பி அதுவும் காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தால். இந்த ஒரு செயல்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இதுல ரெண்டு விதமா நான் கேக்குறேன். ஒண்ணு, தமிழக வெற்றி கழகம் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் நழுவ விட்டிருக்கிறதா, அல்லது கூட்டணி தர்மம் ஆதரவு கொடுத்தாங்கிற நன்றி உணர்வுக்காக காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுத்திருக்கிறதா? இது யாருக்கு லாபம் நஷ்டம்? ஒண்ணு, காங்கிரஸ் எம்பி இன்னும் ஒருவர் ராஜ்யசபையில வரப்போறாருங்கிறது அறிந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா காங்கிரஸ்கள் வேண்டியிருக்கும், ராஜ்யசபையில நம்ம குறைஞ்சுட்டே போயிட்டு இருக்கோம். ஆனால் ஏது நம்ம மே மாசத்துல தேர்தலுக்கு பிறகு செய்தோமோ அது எனக்கு பிடிக்கவில்லை என்று வெளிமுறையாக எழுதி ஒரு கட்டுரை கொடுத்திருக்கேன். அந்த கட்டுரை நான் என்ன சொன்னேன்னா, திமுகவோட கலந்துண்டு 25 வருஷமாக அவர்களோட கலந்துண்டு நம்ம போட்டிட்டு இருக்கோமோ, தோல்வி அடைந்ததுக்கு பிறகு அவர்களை கைவிட்டுட்டு ஏதோ நப்பாசையில ஒரு அமைச்சர் கிடைக்க போறாங்க, 2 அமைச்சர் கிடைக்க போறாங்கிறது செய்யறது துரோகம் என்ற வார்த்தை நான் உபயோகப்படுத்திருக்கேன். துரோகம் தான். அப்படி இருக்கிறதுல இன்னி தேதியில அந்த துரோகம் நடந்து விட்டது. கலைஞருடைய பிறந்த நாள் அன்றைக்கு ராகுல் ஏதோ நடவடிக்கை எடுத்திருக்கார், சின்ன அடி எடுத்துட்டு ஸ்டாலினோட கையை சேர்க்கறதுக்கு பார்த்திருக்கார். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, ராகுல் காந்தியா இருக்கட்டும், இந்திய தேசிய காங்கிரஸா இருக்கட்டும், நம்ம எதிர்காலம் டெல்லியில தான் தீர்மானிக்க போறோம். அது மாநிலங்கள்ல தீர்மானிக்கிறது ரொம்பவே கஷ்டம், டெல்லியை விட கஷ்டம். நம்ம என்ன தனியா நிற்க முடியுமா? நான் கடைசி தேர்தல் நான் மாநிலத்துல நின்ன போது 2014 திமுக நம்மளை விட்டுருக்காங்க. அந்த நேரத்துல நான் என்ன வேட்பாளராக போட்டார் காங்கிரஸ். அப்போ என்னுடைய ஒரு தொண்டர் சொன்னார், நீங்க சுயேட்சையா நின்னேன்னா உங்களுக்கு 1 லட்சம் ஓட்டு கிடைக்கும், நீங்க காங்கிரஸ் சார்பில் நின்னேன்னா 50,000க்கு மேல கிடைக்காது. எனக்கு கிடைச்சது 58,000. அதுவும் 30 வருஷம் சேவை செய்ததுக்கு பிறகு குழந்தைகள் என்னை பாராட்டின்னு இருக்கிற நேரத்துல. திமுக காரணமாக தான் நம்ம புழைச்சிருக்கோம் தமிழ்நாட்டிலேயே. மாநிலத்துல நான் சொல்ல முடியும், என்னால ஜெயிக்க முடியாது, திமுக இருந்தால்தான் ஜெயிக்க முடியும். அதற்கு முன்பு ஜெயலலிதா காலத்துல அவரோடு நான் இருந்தேன். ஆனால் என்னை கொலை பண்ண பார்த்தாலே அனுப்பிச்சாரே தன் ரவுடிகளை, அந்த தேதியிலேருந்து என்னால அவரோட இருக்கிறது அசம்பவமாக ஆச்சு. இப்போ நம்ம இவர்களோட கலந்துண்டு போட்டியிடுறோம். அந்த நேரத்துல நம்மளால் தளபதி விஜயோட போயிருந்திருக்கலாம். ஆனால் முடிவுக்கு நம்ம வந்தோம். உள் கலந்துரை ஆடினதுக்கு பிறகு, டெல்லியோட கலந்துரை ஆடினதுக்கு பிறகு நாம் ஸ்டாலினோடையே இருப்போம். தோல்வி அடைந்த காரணமாக நம்ம பாதையை மாத்துறதா? இது முறையா? இது கலாச்சாரமா? இப்படிதான் அரசியல் நீங்க செய்ய விரும்புறீங்களா? இப்படி நீங்க சந்தர்ப்பவாதித்தனமாக செய்தீங்களானாக்க நாளைக்கு உங்க மேல யாரு நம்பிக்கை வைப்பார்? நம்ம தான், நம்ம காரணமாக தான், நம்ம கட்சி காரணமாக தான்
நாம் பேரியக்கத்தின் காரணமாக தான் நாம் விடுதலை அடைந்தோம். அந்த நேரத்துல மகாத்மா காந்தி இப்படி செய்யணும்னு சொல்லியிருப்பாரா? ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாரா? ராஜ்யசபா எம்பிய தமிழக வெற்றி கழகம் விட்டு கொடுத்திருக்கான்னு நான் கேட்டேனே. காங்கிரஸ் எவ்வளவு தூரம் வாங்க முடியுமோ அவ்வளவு வாங்கிடுறாங்களா தமிழக வெற்றி கழகத்தை பயன்படுத்தி? வாங்கட்டும். ஆனால் யாரு சந்தர்ப்பவாதித்தனமாக ஆரம்பிச்சிருக்காங்களோ தன் வேலை, அவர் அதே சந்தர்ப்பவாதி அடிப்படையில் அந்த வேலை முடிய போறது. ஆகவே நான் நேருடைய பக்தரா இருக்கிற காரணமாகவே ஏது நடந்திருக்கோ காங்கிரசின் சார்பில் அது தப்பு என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எப்படி இருந்தாலும் நமக்கு இன்னொரு இடம் ராஜ்யசபையில கிடைச்சிருச்சாக்க நல்ல வேலை என்று சொல்லி அதை நான் ஏற்றுக்கொள்றேன். அதை ஏன் எடுக்கணும்? அதை எதிர்த்த நானாக்க என்னதான் நமக்கு கிடைக்க போகுது நாட்டுக்கோ தமிழ்நாட்டுக்கோ காங்கிரஸுக்கோ? கம்யூனிஸ்டுகளுடைய அந்த கருத்தையும் நம்ம பதிவு செய்யணும்னு விரும்புறேன். நீங்க சொன்னீங்க வார்த்தைக்கு வார்த்தை தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில முன்னேறி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இரட்டை இலக்க வளர்ச்சி அப்படிங்கறது தான் முன்னிறுத்தினாங்க கடந்த தேர்தல்ல திமுகவும். ஆனா கம்யூனிஸ்டுகள் சொல்றது இப்படி சிலாகிச்சு பேசுறதுல அர்த்தமே இல்லை. வேலையில்லா திண்டாட்டத்துக்கு உருப்படியான திட்டங்கள் தமிழ்நாட்டுல இல்ல. திமுக ஆட்சியில உழைக்கும் வர்க்கம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் தோல்வி திமுக உடையது அப்படிங்கிறாங்க. அப்ப இதை எப்படி நீங்க கலந்து ஆலோசிச்சு விஜய் செயல்படணும்னு சொல்ல வர்றீங்க? கம்யூனிஸ்டுகளுடைய இந்த பார்வையை நம்ம எப்படி பார்க்க? நம்ம கட்சியுடைய ஏது வேண்டுகோள் இருக்கோ அது மட்டும் அரசியல்னா நீங்க ஏதை காட்டுன்னு இருக்கீங்களோ அது சரியா வரும். ஆனால் நான் நினைக்கிறேன் நம் 2 நாளுக்காக ஆட்சியில இல்லை, அரசியல்லையும் இல்லை. நம் எப்பொழுதுக்கும் நான் இருக்கேனோ இல்லையோ நம் எப்பொழுதுக்கும் நம்ம கட்சி நம் பேரியக்கம் இருக்க போகிறது. அதுக்கு ஒரு மாரல் ஸ்டாண்டிங் இருந்தது, ரொம்ப தனியான மாரல் ஸ்டாண்டிங் இருந்தது. இன்னி தேதியில அது இழந்து விட்டிருக்கோம். இது வரைக்கும் அது போகவில்லை மொத்தமா, ஆனால் ரொம்ப குறைஞ்சிருக்கு. நாட்டுல நம் தனியா இருக்கோம் என்று காட்டுறதுக்கு ஒரே வழி, காந்தியடிகள் ஏது நமக்கு கத்து கொடுத்திருக்காங்களோ அதை மறக்காமல் நம் அரசியல் செய்தோமானால் இன்னைக்கு தோல்வினா நாளைக்கு வெற்றி. ஆனால் அதை விட்டுட்டு இன்னைக்கு வெற்றி நாளைக்கு தோல்வி ஆக்கிறதுக்கு சந்தர்ப்பவாதித்தனமாக அரசியல் செய்யுது. நன்றி. நிறைய விஷயங்களை சூசகமாவும் இந்த பதில்ல நான் புரிஞ்சுக்க முடியுது. நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. வணக்கம் அம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.